பனிக்கூட உடஞ்சி இல்ல பனிக்கூட லீக் ஆகுதுன்னா ஹஸ்பண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா பெட்டர். மோஸ்ட் ஆஃப் த டைம் தலை நல்லா ஃபிக்ஸ் ஆயிருக்கும். பேபி மூவ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். நீங்க உடனே அடிச்சு பிடிச்சிட்டு ஆஸ்பத்திரிக்கு போனாலும் பேபிக்கு தான் ஏதாவது ப்ராப்ளம் ஆகும். ஸோ அமைதியா உங்க ஒய்ஃப் கொஞ்ச நேரம் படுத்துட்டு ஒரு பேட் வச்சுட்டு என்ன கலர், தண்ணி கலர் தானா இல்ல பச்சை கலர் இருக்கா இல்ல சிகப்பு கலர் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். சில சமயம் குழந்தையோட மோஷன் வந்து நல்ல கருப்பு பச்சை மெக்கோனியம் சொல்லுவோம், அது இருக்கும். கலர் வித்தியாசமா இருந்துச்சுன்னா உடனே ஆஸ்பத்திரி போறது நல்லது. மோஸ்ட் ஆஃப் த டைம் அப்படி சாதாரண தண்ணி மாதிரி தான் இருக்கும். சில பெண்களுக்கு யூரினா பனிக்கூட உடஞ்சிருக்கா அப்படிங்கிறது இருக்கும். அப்படியே கொஞ்ச நேரம் நெக்க சொல்லி வச்சுக்கோங்க. பனிக்கூட உடஞ்சி லீக் ஆகுதுன்னா அது கண்டினியூஸா வரும். யூரினா அப்படி வராது. இன்னொன்று அது தொட்டு மூந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, யூரின் ஸ்மெல் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு இருக்கும் இல்லையா? அது வேற இது வேற. பெட்ரோல் டீசல் உங்க வண்டியில இருக்குதா பார்த்துக்கோங்க. போற வழி கரெக்டா உங்களுக்கு மேப் தெரியுதா பார்த்துக்கோங்க. போனு சார்ஜ் பண்ணிக்கோங்க. ஆஸ்பத்திரி போற பேக் பிளஸ் கே ஷீட்டோ இல்ல இன்சூரன்ஸ் டீடைல்ஸோ அதை கரெக்டா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பணம் கொஞ்சம் விட்ரா பண்ணி கையில வச்சுக்கோங்க எமர்ஜென்சிக்கு. இது கட்டாயம் அவசியம் பண்ணணும். ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஆஸ்பத்திரி போனீங்கன்னா போதும். இல்ல ஒரு அவங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்து அவங்க என்ன சொல்றாங்களோ அது பார்த்து பண்ணா போதும். இதுதான் எல்லா ஹஸ்பண்டுக்கும் தெரிஞ்சிருக்கணும். ஐயோ பனிக்கூட உடஞ்சிச்சு அப்படின்னு அடிச்சு பிடிச்சி ஆஸ்பத்திரி போக வேண்டிய அவசியம் கிடையாது. அமைதி தான் ரொம்ப முக்கியம். அமைதி தான் இந்த பாப்பாவை சேஃபா அழகாக சுகப்பிரசவத்துக்குள்ள வாய்ப்பு உண்டு பண்ணும்.